தீமைகளை அழிக்கக்கூடியவர் இந்த சொள்ளமாட சுவாமி. எனக்கு யாராட்டி எதாட்டி செய்வனை பண்ணி வச்சிருக்கிறாங்க, நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாராட்டி விரும்பிட்டாங்க, நம்மளை அறியாமலேயே இந்த கண் திருஷ்டி சம்பந்தப்பட்டது, அன்னைக்கெல்லாம் ஏவல் பின்னி சூன்யம்னு சொல்லுவாங்க, அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நிவர்த்தி செய்யக்கூடியது. அங்கே போயிட்டு வந்தால் அவங்க எடுத்து விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த சொள்ளமாட சுவாமிக்கு இருக்குது. அங்கே பலி கொடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதிய பூஜை ஆகட்டும், சாம பூஜை ஆகட்டும், ஏன்னா இந்த சாம பூஜை ராத்திரிக்கு மேலே நடக்கக்கூடிய பூஜைகள் அங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த நேரத்தில் அந்த பலி கொடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதை நிறைய பேர் தன்னால் அணிந்தது, நமக்கு ஏதோ ஒரு பெரிய உயிர் பலி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால ஆன ஏதோ ஒரு பலி அப்படிங்கிறது அந்த இடத்துல கொடுக்குறாங்க. சிலர் பலி கொடுக்க முடியாதவர்கள், நாங்கள் பிராமணால், இப்போ நாங்கள் அது அசைவம் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டோம், சமையல் அப்படிங்கிறது பண்ண மாட்டோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீர் காய்கறிகள்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த பூசணிக்காய், அதை அங்கே பலி கொடுக்கறது, அதை ரெண்டாக வெட்டி போடுறது, அதுவும் அந்த பலி மேடை அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சொள்ளமாட சுவாமி எல்லா கோவில்லையுமே பலி மேடை அப்படிங்கிறது அங்கே இருக்கும். அந்த கோவிலில் அந்த இடத்துல பலி கொடுப்பது அப்படிங்கிறது விசேஷம். அந்த தீமைகளை அழித்து, நம்ம யார் கெட்டவங்க, நம்மளை யார் நல்லா இருக்கக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க எங்கே இருந்தாலும் சரி, நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் அவங்களுடைய நினைப்புங்கிறது சுக்கு நூறாக உடைந்து விடும் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்காகத்தான் இந்த சொள்ளமாட சுவாமி காவல் தெய்வம்னு சொல்லலாம். நமக்கு எந்த இன்னல்கள் வந்தாலும் சரி, அவர்கிட்ட போய் வேண்டிட்டு அவர் நடையில் போய் கை கட்டி ஐயா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் அவர் பார்த்துப்பார். நமக்கு என்ன ஒரு செயலுமே அந்த கோவிலில் போனால் நடக்குமானா அவர் நடத்தி வைப்பார். அவர் காவல் துணையாகவே அப்படிங்கிறது வருவார் அப்படிங்கிறது உண்மை.